சட்டவிரோதமாக டீசல் திருடி விற்ற 8 பேர் கைது. 720 லிட்டர் டீசல் பறிமுதல். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் இரவு நேரங்களில் லாரிகளில் இருந்து கள்ளத்தனமாக டீசல் திருடும் கும்பல் திருடிய டீசலில் மண்ணெண்ணெய் உள்ளிட்டவற்றை கலப்படம் செய்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருவதாகவும், வாகன போட்டிகள் சிலர் உடந்தையாக உள்ளதாகவும், இதனால் வாகன உரிமையாளர்கள் பாதிப்படைந்து வருவதுடன், இதுபோன்ற கலப்பட டீசலை பயன்படுத்தும் வாகனங்களின் என்ஜின்கள் விரைவில் பழுதாகி வருவதாகவும், இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வாகன உரிமையாளர்கள் பாலக்குடி டிஎஸ்பி மனோகரனிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து டிஎஸ்பி மனோகரன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன், உதவி காவல் ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நேற்று மாலை காரிமங்கலம் நெடுஞ்சாலையில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது பொன்னேரி, கெரக்கோடஅள்ளி, அன்புநகர் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் குடிசை தொழில் போல சட்டவிரோதமாக டீசலை திருடி பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர் டீசல் திருட்டில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த குமார், செல்வராஜ், கோபி, சுப்பிரமணி, சக்திவேல், பிரவீன்குமார், செல்வராஜ், கலைச்செல்வன் ஆகிய 8 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 720 லிட்டர் டீசலை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.